சுகன்யாவை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துறது பாண்டியனுக்கும் சரி பழனிக்கும் சரி ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, உண்மை சொல்லணும் அப்படின்னா சுகன்யா தான் நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே ஒரு அச்சாரமா இருக்கிறாங்க. இந்த வீட்டில் நடக்கிறத அந்த வீட்டில் போய் சொல்றதா இருக்கட்டும், அந்த வீட்டில் சொல்றத இங்க வந்து சொல்றதா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே அவங்க தான் உள்ளடி வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறது கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் எல்லாருக்கும் தெரிய வரும்போது எல்லாரும் சேர்ந்து இவங்களை அடி வெளுப்பாங்க. அதுதான் நடக்க போகுது. இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா போய் முத்துவேலையும் சக்தி வேலையும் பயங்கரமா ஏத்தி விடுறாங்க. நீங்களாம் என்ன பண்ணிருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற அந்த கதிரு அத்தையோட பிறந்த நாளுக்கு கண்டிப்பா அந்த குடும்பமே வருவேன்னு சொல்லி உறுதியா சொல்றாங்க. அதுல அந்த கதிரு கண்டிப்பா நம்ம போவோம், இது கோயில்ல தானே நடக்குது, நம்ம கண்டிப்பா போய் கலந்துக்குருவோம், நம்மள யார் என்ன சொல்லிடுவாங்கன்னு பாப்போம் அப்படின்னு சொல்றான் மாமா அப்படின்ற மாதிரி சொல்லி முத்துவேலையும் சக்தி வேலையும் நல்லா ஏத்தி விடுறாங்க. முத்துவேல் பெருசா கொஞ்சம் கோவப்படுறதுனாலும், ஆனா சக்திவேல் என்னன்னே சொல்ற, அவங்க இப்படி இல்லாம பிளான் பண்றாங்க, அவங்கள சும்மாவே விட மாட்டேன், எங்க ஆத்தாவோட ஃபங்க்ஷனுக்கு அவங்க எப்படி வர்றாங்கன்றத நானும் பாத்துறேன், அவங்க நான் ஒருத்தனை கூட சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் பாத்தீங்கன்னா எரியிற நெருப்புல இவங்க நல்லா எண்ணெயை காஞ்சி ஊத்துறாங்க. அண்ட் காந்திமதி தெளிவா சொல்லிட்டாங்க, இங்க பாரு, இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படின்னா ரெண்டு வீடும் சேர்ந்து நடந்தனா மட்டும்தான் நடத்த முடியும், இல்ல அப்படின்னா நீ உன் வேலையை பாரு, அவங்க வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவா சொல்றாங்க. ஆனாலும் இவங்க அதையும் மீறி வந்து அவங்க வரவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. பார்க்கலாம் யார் நினைச்ச விஷயங்கள் நடக்குது, யார் தடுக்கிறா, யார் தடுக்க விடாம வந்து செய்யறா அப்படின்றது இனி வர எபிசோட்ல தெரியும். சோ இவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்குது. அங்கிட்டு பாத்தீங்கன்னா மீனா ரொம்பவே உடஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து சுத்தமா பிடிக்கல, அவங்கள வந்து அந்த வீட்டுல இருக்கிறது வந்து ஒரு நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்குது போல இருக்குது. ராஜிட்ட போன் பண்ணி பேசுறாங்க. சோ ராஜி கேக்குறாங்க, என்னக்கா எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவங்க தன்னோட வயிற்றுல வந்து கொட்டிக்கிறாங்க. என்ன ராஜி சொல்ல, ரொம்ப கேவலமா தான் இருக்கேன், உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து மனக்குமுறல கொட்டுறாங்க. அதை கூட செந்திலால புரிஞ்சுக்க முடியல. இவ வந்து ஒற்றுமையா இருக்கணும்னு ஆசைப்படுறா, இவ வந்து ஒரு கூட்டு குடும்பமா இருக்கும்னு நினைக்கிறா அப்படின்ற விஷயத்த கூட அவரால் புரிஞ்சுக்க முடியல. அன்னைக்கே பாத்தீங்கன்னா செந்திலுக்கும் மீனாவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வருது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீனா வந்து ஆபீஸ்ல இருக்காங்க. அப்ப செந்தில் வந்து ஆபீஸ்க்கு வர்றாரு, ஆட்டோவை கூட்டிட்டு வர்றாரு. அப்போ என்னன்னு கேக்குறாங்க, இல்ல நீ ஒருவேளை லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த வீட்டுக்கு போயிருப்பியோ அப்படின்னு சொல்லி நினைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது மீனாவுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குது. இவன் யாரா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணுது. ஏன்னா செந்தில் என்ன கேட்க வர்றாரு அப்படின்னா, ஒருவேளை நீ வந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னா உங்க அம்மா வீட்டுக்கு போ, அந்த வீட்டுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்றாரு. சோ டோட்டலாவே இவர் மாறிட்டார் அப்படின்னு சொல்லலாம். எதனால இப்படி மாறினாரு, ஏன் இப்படி மாறினாரு, இவருக்கு இப்ப என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியல. பட் அவர் டிஃபரெண்டா இருக்கார் அப்படின்றத மட்டும் அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. சோ மீனா ரொம்ப உடஞ்சு போயிருக்காங்க. அது போக வீட்டுக்கு போனா நீ இன்னும் சமைக்கலையா அப்படின்னு சொல்லி சண்டை, அவங்க ரெண்டு பேருக்கு இடையில பயங்கர சண்டை. ஏன் நான் தான் சமைக்கணுமா, நீங்க சமைக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சண்டை போடுறாங்க. சோ ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மாத்தி ஒருத்தர் குற்றம் சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாமே மீனா வேணுக்குனே பண்றாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா மீனா ஆரம்பத்துல சொன்னதுதான், கண்டிப்பா இன்னும் ஒரே மாசத்துல நாங்க தாக்கு பிடிக்க மாட்டோம், பேக்கோட இங்க வர்றோமா இல்லையான்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் அவங்க கண்டிப்பா பண்ணாதான் சீக்கிரமே இங்க இருந்து போக முடியும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க சொல்றது கரெக்ட் தான், நீங்க பாதி வேலை செய்யுங்க, நான் பாதி வேலை செய்யறேன், நானும் வேலைக்கு போகணும், நானும் வீட்லயும் வேலை பார்க்கணும் அப்படின்னா எப்படி, ஆளுக்கு வேலையை பிரிச்சுக்கிறோம், நீங்க பாதி வேலை நான் பாதி வேலை, சோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணு போல பண்ணோம் அப்படின்னா ஈஸியா வேலை முடிஞ்சிடும், நானும் வேலைக்கு சீக்கிரமா போயிருவேன், நீங்களும் போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது செந்திலுக்கு மேலும் எரிச்சலை ஏற்படுத்துது. இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் இவ்வளவுதாங்க. இனி நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.